எந்த கையிலடா சங்கு வச்சிருந்தா? இதையே கேட்பா. ஒரு சித்தியில துருவனுடைய பேரன் பேத்தி, துருவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட காத்தால அப்பா கண்ணா அப்பா பாட்டியோட பேசிட்டு இருக்கா. என்ன கதை? சங்கு சக்கர கதா பத்மபாணியா ஹரி வந்த கதை, கண்ணத்தை தடவின கதை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆனா 36 வருஷம் இந்த பிள்ளையாண்ட ஹரி ஸ்மரணையில இருந்தானா காரணம் ஒரே ஒரு சுனிக்கி மாதா. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அம்மாக்கள்லாம் குழந்தைகள் நிறைய பக்தி பண்ணாலே பயப்படுறா, வைத்தறிச்சலா இருக்கு. இங்கேயாவது தனக்கு நஷ்டமா போயிடுமோ, சன்னியாசியா போயிடுமோ, தனக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுமோ, தனக்கு மரியாதை இல்லாம போயிடுமோ, தன்னை கொண்டாட மாட்டாளோ. இது எப்படி மாற்று மாதாவா இருக்க முடியும்? இது சுயநலமான மனசுதானே. இந்த குழந்தை நன்னா இருக்கணும், அந்த குழந்தை எங்க இருந்தாலும் சௌக்கியமா இருக்கணும், அதானே முக்கியம். அந்த மனசுதானே வேணும். சுனிதி அப்படியே நினைச்சிருந்ததான். அதனாலதான் 36 வருஷம் முடிஞ்சு இந்த பிள்ளையாண்டனை கூட்டிட்டு போகிறதுக்கு புஷ்பக விமானம் வருது. யமதர்மராசன் தலையில கால் வச்சு ஏறுறான். ஏறினோடனே முகம் சுருங்கி போயிடுச்சு. விஷ்ணுதூரெல்லாம் கேட்கிறா, ஏண்டா பயல? இல்ல, இன்னைக்கு 36 வருஷம் கழிச்சு நான் புஷ்ப விமானம் தேடி மோட்சம் போறேன்னா காரணம் எங்க அம்மா இல்லாம போறேனே. பயல, அதோபா உனக்கு முன்னாடி வேண்டிருக்காடா. மோட்சத்துக்கு போகும்பொழுது கூட பிள்ளை அம்மாவை மறக்கலைன்னா அவள் பண்ண பக்தி. அவள் தனக்காக தன் குழந்தைய வளர்க்கல. அவன் தெய்வத்துடைய குழந்தையா இருக்கணும், அவன் தெய்வானுகிரகத்தை தலைக்கணும்னு அவள் பிரார்த்தனை பண்ணா 36 வருஷம். இங்க 36 வருஷத்தையே மறந்து போயிடுது கல்யாணம் எடுத்த குழந்தைகள்ல. கல்யாணம் ஒண்ணு ஆயிடுத்து, கை நிறைய கொஞ்சம் காசு இருந்தா இவ ஐடி ஆச்செல்லாம் 50, 40 இப்படிதான் சம்பாதிக்கிறா. சம்பாதிக்க ஆரம்பிச்சு மறந்து போயிடுது. ஏன்னா பக்தியை கொடுக்கல, லௌகீகத்தை கொடுத்திருக்கோம். லௌகீகத்தை கொடுத்திருக்கோம். அதுக்கு என்ன, சரி தனக்கு தேவை இருக்கிற வரைக்கும் அவன் நடத்துவான்றனால பிடிச்சிருக்கு. தன் தேவைகளை தான் பார்த்துக்க ஆரம்பிச்சு விட்டுடுறது. காரணம் இதான துருவன் விடல, 36 வருஷம் கழிச்சும் விடல. காரணம், இந்த அம்மா எனக்கு பக்தியை கொடுத்தா, இந்த அம்மா எனக்கு மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கிறா, அந்த அம்மா மோட்சத்துக்கு அடையணுமேனு ஆசைப்பட்டான்னா அந்த குழந்தையுடைய ஹிருதயத்துல அம்மாவும் அவ்வளவு அழகா பக்திய விதைச்சா. எந்த மாதா எந்த பிதா குழந்தையுடைய ஹிருதயத்துல பக்தியையும் நாம ஜபத்தையும் சத்சங்கத்தையும் விதைக்கிறாளோ அவள அந்த குழந்தைகள் கோடி ஜென்மா ஆனாலும் மறக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இது பண்ணணும், நம்ம அல்ல அத்தனை பேரும் பண்ணல. நான் சொல்ற உண்மை கஷ்டம். இனிமேலாவது பண்ணுங்க. அதுக்காக தான் அவ்வளவு தூரம் சொல்றேன். இனிமேலாவது குழந்தைகள் எல்லாம் நல்லபடியா இருக்குன்னா அப்பா அம்மா பிரார்த்தனை பண்ணுங்க. சமயத்து அப்பா மக்கள் நான் பார்த்துக்க, நீ உருப்பட மாட்டேங்களா அந்த வார்த்தை சொல்லலாமா? கோபத்துல போய் வார்த்தைகள் தான் தப்ப. நீ உருப்பட மாட்டேன், உனக்கு பட்டாத்தான் தெரியும். குழந்தைகள் சமயத்தை விளையாடும், சொல்லுவா ஓடாத விழுவ, ஓடாத விழுவ, ஓடாத விழுவ. உடனே அது விழுந்து அம்மா பாத்தியா, அம்மா சொன்ன கேட்கல, விழுந்தியா? இவ சொன்ன கெடுதல் நடக்கிறதுல என்ன ஆசையோ தெரிய மாட்டேன்.